நண்பர்களே, நான் உங்கள் நவீன். இது உங்கள் செயல் வலையொலி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் நண்பர்களே. நீங்களும் உங்க குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரிங்களா? அப்புறம் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நண்பர்கள்கிட்ட அப்புறம் குடும்பத்தார்கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்குங்க. அப்பதான் நான் சொல்ற நல்ல பல கருத்துக்கள் அவங்க வாழ்க்கையிலும் பல நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு தலைப்புக்குள்ள போலாம் நண்பர்களே. இன்றைய தலைப்பு தமிழ் நண்பர்களே. நம் தாய்மொழி, இனிய மொழி, அழகான மொழி, கேட்பதற்கு ரொம்ப இனிமையான மொழி தமிழ். சரிங்களா? இதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கு. நம்மளுக்கு தூய தமிழா பேசுறதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறத நான் பாக்குறேன். நம்ம பேசுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறோம். சரிங்களா? ஆங்கிலம் கலந்துதான் நிறைய இடத்துல நம்ம தமிழ பேசுறோம். முக்கால்வாசி ஆங்கிலம் கலந்துருது. தமிழ் பேசுறோம். அதுல நிறைய ஆங்கில கலப்பு இருக்கிறத நான் உணர்றேன். சரிங்களா? இது நம்ம ஒரு மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே ஒரு தயக்கம் இருக்கு. சின்ன தயக்கம். தூய தமிழ்ல பேசுறவங்க நினைச்சுக்குவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் நம்மள்ட்ட எப்பவுமே இருக்கு. நான் மற்ற எந்த மொழிகளும் கற்றுக்க வேண்டாம். மற்ற மொழிகள் கற்றுக்கிறதுக்கு நான் எதிரான கிடையாது. எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழியும் கற்றுக்குங்க. சந்தோஷம், மகிழ்ச்சியா கத்துக்குங்க. ஆங்கிலம் கத்துக்குங்க. மற்ற மொழிகள் எல்லாம் இந்திய மொழிகளா இருக்கட்டும், சரிங்களா, உலக மொழிகளா இருக்கட்டும், எல்லா மொழியும் கத்துக்குங்க. ஆனா நம்ம தாய்மொழியான தமிழை நம்ம தூய தமிழ்ல பேசுறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்து வேறையா கூட இருக்கலாம். நான் உங்க கருத்துக்கு தப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்து இருக்கும். எனக்கு தோன்றது என்னன்னா, இது இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறத நான் பாக்குறேன். இதை சரி செய்யணும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இது ஒரு நாள்ல நடக்க போற மாதிரி இல்ல நண்பர்களே. ஒரு நாள்ல நம்ம இந்த இடத்துக்கு நாங்க வரல. பல வருஷங்கள் கழிச்சுதான் இந்த மாதிரி ஆயிட்டோம். இந்த மாதிரி ஆங்கிலமும் மற்ற மொழிகளும் கலந்து பேச ஆரம்பிச்சுட்டு இப்போ தூய தமிழ்ல பேசுறதுக்கு சிறு சிறு அடிகள், சின்ன சின்ன விதைகள் போட்டா கண்டிப்பா பல வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம மொழிகளை திருப்பி மீட்டெடுத்து உருவாக்கம் பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. சரிங்களா? இப்ப நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சாதான் அடுத்தடுத்த தலைமுறைகள் இதை பின்பற்றி தமிழ்ல தூய தமிழ்ல பேச ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா இது இப்படியே மருவி மருவி நம்ம மொழிங்கிறதே கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு 50-100 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு மொழி இருந்துதான் நமக்கே சந்தேகம் படுற அளவுக்கு இதாயிரும். அப்படி ஒரு நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அதுக்காக ஒரு சின்ன விதை. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன்னா முடிஞ்சா ஒரு தமிழ் அகராதி வாங்கிக்கோங்க. டிக்ஷனரி வாங்கிட்டீங்கன்னா ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிற மாதிரி ஒரு அகராதி வாங்கிக்கோங்க. முடிஞ்சா வாங்குங்க, இல்லைன்னா தப்பில்லை. சரிங்களா? இல்லைன்னா பாத்துக்கலாம். ஏதோ ஒன்று ஆன்லைன்லயோ டிஜிட்டலாவோ ஏதோ ஒன்று பார்த்து கூட நம்ம கத்துக்கலாம். சரிங்களா? அகராதி வாங்கினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். வாங்கலினாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நம்ம போய் யாரும் தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம ரொம்ப நெருங்கிய சுற்று வட்டம், உங்க நண்பர்கள், நெருங்கிய நண்பர்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா குடும்பத்தார், அக்கா, அம்மா, அப்பா, இவங்க கிட்ட எல்லாம் போய் தூய தமிழ்ல பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? பேச ஆரம்பிக்கிறதுக்கு நான் இவங்க கிட்ட எல்லாம் சொல்றேன்னா, இந்த மாதிரி அப்பா, அம்மா, அக்கா, நெருங்கிய நண்பர்கள் அவங்க ஏதாவது சொன்னா கூட நமக்கு சார் அவங்க தானே சொல்லிட்டு போறாங்கிற மாதிரி விட்டுருவோம். சரிங்களா? இதே தெரியாதவங்க ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரிங்களா? என்னடா அவர் இப்படி சொல்லிட்டாரு, நல்லா இப்படி எல்லாம் பேசணும், இதுல என்ன தப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தப்பா இருந்தாலும் புதுசா இருக்கும் அவங்களுக்கு. சரிங்களா? அதனால முதல்ல நெருங்கிய சுற்று வட்டத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுங்க. அவங்ககிட்ட பேசி பேசி பழக்கம் பண்ணுங்க. மாதங்கள் போட்டும், வருடங்கள் போட்டும், ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட குடும்பத்துக்குள்ளேயே பேசிக்கங்க. குடும்பத்துக்குள்ள பேசிட்டு பொது வழியில போய் எங்காவது சின்ன சின்ன வார்த்தைகள் அங்கங்க பயன்படுத்துங்க. யாரும் ஒன்னும் சொல்ல போறதில்ல. சரிங்களா? நம்ம தான் நினைச்சுக்கலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் நினைச்சிருக்கேன். என்னன்னா யாராவது சொல்லுவாங்களோ ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது எனக்கு. நான் எல்லா இடத்துலயும் இல்லைனாலும் நெருங்க நண்பர்கள்கிட்ட இப்ப நான் பேசுறேன். ஓரளவுக்கு தமிழ்ல பேசுவேன். சரிங்களா? அது ஒரு மதம் இருக்கும். அதை பின்னாடி மாத்திக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. உங்களோட கருத்து வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு தலைப்புல நான் பேசணும்னு நினைச்சா கண்டிப்பா சொல்லுங்க. அதையும் பேசுவோம். அது போக நண்பர்களே, இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் பேசுற கருத்துக்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன விவாத பொருளாவது எடுத்துக்கொண்டு போய் உங்க குடும்பத்துல ஒரு சின்ன விவாத பொருளா இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு ஒரு சின்ன விவாத பொருளா பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறது என்னோட கருத்து நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மகிழ்ச்சியாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.